Hi friends, இது நம்ம யூடியூப் சேனல் ராஜசேகர் பாலகிடியூ. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது சப்ஜெக்ட் வீடியோ, அக்கவுண்டன்சி வீடியோஸ் கண்டிப்பா அது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனலுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சம் எல்லாமே பார்த்துக்கலாம். எக்ஸாமினேஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட உங்கள் கமெண்ட்ஸ் டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து டிஸ்ஆனரிங் த பில் பார்க்க போகிறோம். இது வரும்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வீடியோ 4 and 5ல ஹானரிங் த பில் வந்து டிஃப்ரெண்ட் 5 கேசஸில் என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் ட்ராயர் புக்லையும் ட்ராயி புக்லையும் வரும்னு பார்த்தோம். இது வந்து வீடியோ நம்பர் 6. இதில் வந்து டிஸ்ஆனரிங் த பில்லு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரே ப்ராப்ளத்திலேயே இதுக்கு முந்தின கொடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கேஸுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வென் பில் ரீடைன்டு அப்படின்னா அதுக்கு ஒரு சம் வச்சு ஒரு சொல்யூஷன் போட்டோம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் பில் அப்படின்னா அதுக்கு ஒரு சம் வச்சு இப்படி தனித்தனியாக போட்டோம். இது ஒரே ப்ராப்ளத்தில் ஓகேவா? இந்த 3 கேஸுக்கும் ஒரே சம்மை வச்சு சொல்யூஷன் என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஆஸ் அ வீடியோ நம்பர் 6. ஓகேவா? கேட்கலாமா? ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேட்டது, ஏற்கனவே யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்ல கேட்டது. ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிறோம். த பில் ரீடைன்டு பை த ட்ராயர் டில் டியூ டேட். டியூ டேட் வரைக்கும் ட்ராயர்கிட்டே தான் இருக்கு. ஹானர்ல பார்த்துருலையே அதே மாதிரி தான். ஆனா பில் வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. டிஸ்ஆனரிங் பில் அப்படின்னா டியூ டேட்ல ட்ராயர் வந்து பணம் கொடுக்கல, பணம் எங்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு அல்லது கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறாரு, ஏதோ ஒரு ரீசன். அப்ப அந்த பில்லுக்கு உண்டான பணம் வந்து செட்டில் பண்ணல. அதுதான் டிஸ்ஆனர். ட்ராயர்கிட்டே தான் இருக்கு அந்த பில். ஓகேவா? ஸோ அந்த கேஸ் அதே மாதிரி மற்ற 2 கேஸ், அந்த ஒரு கேஸை மட்டும் இங்கே எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். மற்ற 2 கேஸும் சேம் ப்ராப்ளத்தை வச்சு பார்க்க போறோம். பாருங்க. கணேஷ் சோல்டு கூட்ஸ் டு மகேஷ். கணேஷ் வந்து மகேஷுக்கு கூட்ஸ் சேல்ஸ் பண்றாரு 30,000 ருபீஸுக்கு ஆன் கிரெடிட்டுக்கு 1/4/2009ல. அதனால அந்த நோக்கத்திற்காக கணேஷ் ட்ராய் எ பில் ஆன் மகேஷ். கணேஷ் கடனுக்கு 30,000 கிரெடிட் சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவரே மகேஷ் மேல ஒரு பில் எழுதுறாரு. சைன் பண்ணி கொடுங்க, அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா வச்சுட்டு நான் ஏதாவது பர்பஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், அது 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. 3 மந்த்ஸ் பில்லு. உடனே மகேஷ் என்ன பண்றாரு, ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துறாரு. அண்ட் ரிட்டர்ன் டு த கணேஷுக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. மெச்சூரிட்டி டேட்ல என்னாச்சுன்னா அந்த பில் வாஸ் டிஸ்ஆனர்ட் பை மகேஷ். மகேஷ்னால பணம் கொடுக்க முடியல, அவரும் மறுத்துட்டாரு. ஓகேவா? ஸோ இந்த சூழ்நிலையில ஷோ த ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் போத் த பார்ட்டிஸ். போத் த பார்ட்டிஸ்னா ட்ராயர் கணேஷும் ட்ராயி மகேஷ் 2 பேர்த்து புக்லையும் இந்த 3 சுச்சுவேஷன்ல எப்படி என்ட்ரி வரும்னு கேட்கறாங்க. சம் ஒன்று தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே சம்ல 3 கேஸ் கேட்கறாங்க. சப்போஸ் அந்த பில்லு டியூ டேட் வரைக்கும் கணேஷ் பில் ஆஃப் பில்ஸ் ரிசீவ்ட் வச்சிருக்காரு. அப்போ அந்த பில்லு டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா என்ன ஜேர்னல்? இப்போ சைன் பண்ணி வந்த உடனே அந்த பில்லை வந்து கணேஷ் வந்து பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை முன்னாடி வாங்கிட்டாரு 18% டிஸ்கவுண்ட்ல. அப்புறம் டியூ டேட்ல வந்து ட்ராயை வந்து பேங்க் கட்டணும், ஆனா அவர் வந்து டிஸ்ஆனர் பண்ணிட்டாரு. ஓகேவா? அந்த கேஸ்ல இதே சம்முக்கு என்ன ஜேர்னல் வரும்? அப்புறம் கணேஷ் வந்து அவருடைய கிரெடிட்டர் ஆகாஷ்ங்கிறவருக்கு பில் என்டார்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த என்டார்ஸ் பண்ண பில்லு உண்டான பணம் ஆகாஷ் வந்து ட்ராயை கேட்கிறப்போ அவர் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? ஸோ இந்த 3 கண்டிஷன்லயும் ஒரே சம்மை வச்சு சொல்யூஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது காமனான என்ட்ரி. 3 கேஸ் இருந்தாலும் அல்லது இதுக்கு முன்ன இன்னும் 2 கேஸ் இருக்கு இல்லையா? பில்லை வந்து நாம ரிபேட் பண்றதும் கலெக்ஷனுக்கு அனுப்புறதும் 2 இருக்கு. அது இந்த சம்ல நான் கொடுக்கல. அந்த 5 அதையும் சேர்த்துனா கூட 5 கேஸ்லயுமே டிஸ்ஆனர் ஆனாலும் இதான் வந்து ஜேர்னல். ஓகேவா? அந்த ரிபேட்டுங்கிறது டிஸ்ஆனர் வரல, ஏன்னா அவர் தான் பணம் இருக்குன்னா முன்னாடி கொடுக்குறாரு, அது வராது. இப்போ வந்து இந்த 2 என்ட்ரி காமன். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் கணேஷ்ல ட்ராயர் புக்ல மகேஷுக்கு தான் சேல்ஸ் பண்றாரு. மகேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 30,000. அப்புறம் ரிசீவபிள் வந்து மகேஷ் சைன் பண்ணி கொடுத்து இவர் வாங்கிக்கிறாரு. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு மகேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? டெபிட் வாட் கம்ஸ் இன் மகேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்றோம். இப்போ இந்த இடத்துல ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து சம் வீடியோஸ் வந்து நம்ம 2 வீடியோ கொடுத்துருக்கோம். வீடியோ நம்பர் 5 and 4 and 5. அப்புறம் வீடியோ நம்பர் 3 வந்து மாடல் என்ட்ரிஸ் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ 3, 4, 5 இந்த 3யுமே பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பண்றப்ப நான் அதுல எல்லாம் இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஓகேவா? இந்த 3 கேஸ்ல இந்த ஒரே சம் வச்சு போட போறேன்னு சொன்னேன் இல்லையா? அதுல இந்த 2 என்ட்ரி காமன். அதனால ஒரே டைம் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இஃப் கணேஷ் ரீடைன் த பில் டில் மெச்சூரிட்டி அல்லது ஆன் டியூ டேட் பிஃபோர் ஆன் டியூ டேட் வரைக்கும் அவரே வச்சிருக்காரு, ஆனா அந்த பில்லு டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. அது ஃபர்ஸ்ட் கேஸுக்கு. அதுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னா, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரி வரும், அப்புறம் இந்த என்ட்ரி வரும். அப்படி மீனிங் எடுத்துக்கணும். அந்த 2 என்ட்ரி காமன் ஃபார் 3 கேசஸ். ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் பில்லு, அது என்ட்ரி டியூ டேட் பார்த்தீங்கன்னா 4/7/2009 வருது.
அப்புறம் அதுக்கு பில்லுக்கு உண்டான பணம் வந்து அவர் ஹானர் பண்ணல. யாரு? மகேஷ் பணம் கொடுக்காதனால அந்த பில்லு கேன்சல் ஆயிடும். அவர் பணம் தரலன்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த பில்ல அந்த பணம் கொடுத்த உடனே தானே பணம் இல்லைங்கிறாங்க. அந்த பில்ஸ் ரிசீவபிள் டெபிட்ல நம்மகிட்ட இருக்கு. யாரு? கணேஷ் புக்ல இருக்கு. அது கேன்சல் ஆயிடும். பில்ஸ் கேன்சல் ஆயிடும். அதனால பில்ஸ் கோஸ் அவுட். பில்ஸ் ரிசீவபிள் கிரெடிட் பண்ணிடுங்க. மகேஷ்க்கு திரும்ப பணம் வாங்கணும். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில என்ன பண்றோம்னா பாருங்க, செகண்ட் என்ட்ரியில மகேஷ் வந்து பில்லு வந்துருச்சு. பில்லு வருன்னு சொல்லி கிரெடிட் சேல்ஸ் பண்ண மகேஷ் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில டெபிட் பண்ணியிருக்கோம். அதே மகேஷ்க்கு கிரெடிட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு வித்ததுக்கு சேல்ஸ் பண்ணதுக்கு, அதாவது கிரெடிட் சேல்ஸ் பண்ணதுக்கு நமக்கு பில்லு வந்துருச்சு. அதனால பில்லை மட்டும் டெபிட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து பணம் வரல. அதனால என்ன பண்ணோம்? திரும்ப மகேஷ் தான் நம்ம டெபிட் பண்ணணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து திரும்ப வாங்கணும். அந்த பழைய பில்லு கேன்சல் ஆகுறதுனால பில்ஸ் ரிசீவபிள் கோஸ் அவுட்னு கிரெடிட் பண்ணிடுங்க 30,000க்கு. இப்போ மகேஷ் வந்து திரும்ப பணம் வாங்கணும். வாங்கித்தானே ஆகணும். 30,000 சேல்ஸ் பண்ணியிருக்கோம். 3 மாசம் கழிச்சு அவர் இல்லைங்கிறாரு. அதனால மகேஷை திரும்ப பணம் வாங்கணுங்கிறதுனால மகேஷ் அக்கௌண்ட் டெட் ஆகும். ஒரு கஸ்டமர் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்றோம் அப்படின்னா ஹி இஸ் அ டெட்டார் நமக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நமக்கு அவர் பணம் தரணும். அதாவது கணேஷுக்கு அவர் பணம் தரணும்னு அர்த்தம். ஸோ பீங் த ரீடைன்டு பில் டிஸ்ஆனர், இவர் டியூ டேட் வரைக்கும் வச்சிருந்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பில் டிஸ்ஆனர் ஆனதுனால நேரேஷன் பீங் த ரீடைன்டு பில் டிஸ்ஆனர்னு எழுதினீங்கன்னா போதும். ஓகேவா? ஆன் டில் மெச்சூரிட்டி, ஆன் டியூ டேட் அப்படின்னால வேண்டியதில்லை. ஸோ இதுதான் என்ட்ரி. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கேஸா இருந்தாலும் இந்த 3 என்ட்ரி வரும். ஹானர்ல எப்படி 3 என்ட்ரி வந்ததோ டிஸ்ஆனர்லயே அதே 3 என்ட்ரி தான். ஆனா பில்லுக்கு பணம் வாங்கியிருந்தே ஒரு கேஷ் போட்டிருப்பாரு. கேஷ் அக்கௌண்ட் டேட்டாட்டு பில்ஸ் ரிசீவ் போடுவார் என்ட்ரி. டவுட் வந்ததுன்னா நீங்க வந்து வீடியோ 4 பார்க்கலாம். இல்லது இந்த இடத்துல வந்து அவர் பணம் இல்லைன்னு சொன்னதுனால அந்த பில்லை மட்டும் மகேஷ் வந்து டெபிட் பண்ணிக்கிறார். கேஷ் வந்திருந்தா கேஷ் அக்கௌண்ட் டெபிட், இல்லைன்னா டிஸ்ஆனர் ஆச்சுன்னா அந்த மகேஷ் அக்கௌண்ட் ராயி அக்கௌண்ட் வந்து டெபிட். அவ்வளவுதான். இப்போ செகண்ட் கேஸ்ல என்னாச்சு? டியூ டேட் அந்த பில் எழுதின உடனே கணேஷ் வந்து பேங்க்ல கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை வாங்கிட்டாரு. 18% டிஸ்கவுண்ட்ல 3 மாசம் பில்ல. அந்த பில்லுக்கு டியூ டேட்ல பேங்க் வந்து மகேஷை கேட்க பணம் வந்து அவர் வந்து டிஸ்ஆனர் பண்ணிட்டாரு. அதனால பில்லு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி பணம் வாங்குறாங்க இல்லையா? அப்ப பில் எழுதின டேட்லயே 1/4/2009லயே இப்ப இந்த ரெண்டாவது கேஸ் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வராது. இதை மறந்துருங்க, முடிஞ்சது. ஓகேவா? இது ப்ரீவியஸ் என்ட்ரி முடிஞ்சிருங்க, மறந்துருங்க. இப்போ 1/4/2009ல பேங்க் கிட்ட இருந்து பணம் வரதுனால பேங்க் அக்கௌண்ட் டெட்டா முதல்ல என்ட்ரி போட்டுரும், அப்புறம் அமௌண்ட் சொல்றேன். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் பணம் வரதுனால டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி தானே வாங்குறோம். இப்போ டிஸ்கவுண்ட்ங்கிறது எக்ஸ்பென்ஸ் டு தி ட்ராயர். அதனால டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் நாமினல் ரூல்ஸ் படி டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பில்லை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டோம். இப்போ பில்லு பேங்க் கிட்ட இருக்கும். டியூ டேட்ல பேங்க் தான் ட்ராயே கேட்கும், அதாவது மகேஷை கேட்கும். இப்போ பணம் வந்துருச்சு. அப்போ 30,000 ரூபாய் பணமும் வரல. பேங்க் 18% டிஸ்கவுண்ட் பிடிச்சிட்டு மீதி கொடுக்குறாரு. அப்ப அந்த 18%க்கு உண்டான டிஸ்கவுண்ட் அமௌண்ட் 1350 எப்படி வந்ததுன்னு இங்க ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன். பில் அமௌண்ட் எடுத்துக்கோங்க 30,000. 18% 18/100 பர்சன்டேஜோ அல்லது 100 நான் போடல இந்த இடத்துல. 18/100 அர்த்தம். அப்புறம் 3 மாசம் பில்லுனா 3/12, 2 மாசம் பில்லுனா 2/12, 4 மந்த்ஸ் பில்லுனா 4/12. வருஷத்துக்கு இத்தனை மாசம், எத்தனை மாசம் பில்லோ அத்தனை மாசத்துக்கு நான் டிஸ்கவுண்ட் மட்டும் தான் பிடிக்க முடியும். 1 இயர் வந்து டிஸ்கவுண்ட்டையும் பிடிக்க முடியாது. அப்ப 1350 வருது. அதனால பில்ஸ் ரிசீவபிள் 30,000 தான். 30,000 உண்டான பில்லை விட்டு கொடுத்துறாரு பேங்க்குக்கு. கிரெடிட் வாட் கோஸ் அவுட் கிரெடிட் பண்ணிட்டோம். அப்ப 1350 ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராயருக்கு பேங்க் பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால 1350 டெபிட் பண்ணிட்டோம் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்ல. மீதி பேலன்ஸ் 28,650 மட்டும் இவர் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? கணேஷ் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்ப பில்ல டிஸ்கவுண்ட் பண்றப்போ டிஸ்ஆனர்னா இதுக்கு முந்தின ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா, அந்த 2 என்ட்ரியும் இந்த என்ட்ரி காமன். அப்புறம் பேங்க் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி பணம் வாங்குறதுக்கு இந்த என்ட்ரி வரும். இப்போ பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா? மகேஷ் இல்லைன்னு சொன்ன உடனே மகேஷ் திரும்ப பணம் வாங்கணுங்கிறதுக்காக மகேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல. இப்ப பில்லு இவரே டியூ டேட் வரைக்கும் வச்சிருந்து டிஸ்கவுண்ட் அவர் டிஸ்ஆனர் பண்ணாலுமே மகேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணோன்னு சொன்னேன். இந்த இடத்துல பாருங்க, மகேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருக்குமா? ஆனா இப்போ மகேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டோம். ஆனா பேங்க் சும்மா இருப்பானா? எப்போ டிராயி வந்து பணம் தருவாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட பணத்தை டிஸ்கவுண்ட் பண்ணி போயிட்டு அவன் டிஸ்ஆனர் பண்ணிட்டான், எனக்கு பணத்தை திருப்பி கொடுன்னு பேங்க் கேட்பான். அதனாலதான் பேங்க் பணத்தை கொடுத்தாச்சு. கிரெடிட் த ரிசீவர். ஓகேவா? சாரி, டெபிட் த கிரெடிட் த கிவர். ஏன்னா பேங்க்குக்கு பணத்தை கொடுத்துட்டோம். ஸோ பேங்க்குக்கு பணம் போட்டு கேஷா கொடுத்தா 2 கேஷ்னு போடலாம். பேங்க் கொடுத்ததுனால புரியறதுக்காக 2 பேங்க்னு போடுறோம். அதனால மகேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் 30,000 ரூபாய் டிஸ்ஆனர் ஆனதுனால. இல்லைன்னா இந்த இடத்துல ஆனர் ஆயிருந்தா மகேஷ் அக்கௌண்ட் டேட்டா மகேஷ் வராது. இந்த இடத்துல கேஷ் தானே கொடுக்குறோம். அப்ப பில்லை வாங்கிட்டு அதாவது அவர் வந்து பணம் வந்து அவர் வாங்கியிருப்பாரு. யாரு? பேங்க் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இவர் ஏற்கனவே டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை வாங்கிட்டாரு.
பேங்க் வந்து டிராயிட்ட வசூல் பண்ணி இருந்தாங்கன்னா ஆனர் ஆகியிருந்தா இந்த என்ட்ரியே வராது. இந்த என்ட்ரியே வராது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பணம் வந்துருச்சு. டியூ டேட்ல பேங்க் டிராயிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கும். அவ்வளவுதான். ஆனா இவர் வந்து இப்ப டிசானர் ஆனதுனால இவருக்கு 4வதா ஒரு என்ட்ரி வருது பேங்க்ல. நான் டிஸ்கவுண்ட் பண்ண பில்லு டிசானர் ஆச்சுன்னா 4 என்ட்ரி வரும். அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன 2 என்ட்ரி, அப்புறம் டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை வாங்கினது. இப்ப அதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னதுனால மகேஷ் அக்கௌண்ட் எகைன் டெபிட் பண்ணிட்டோம். மகேஷ் அக்கௌண்ட் வந்து திரும்ப ஃபியூச்சர்ல பணத்தை வாங்கணுங்கிறதுக்காக டெபிட் பண்ணிட்டோம். இப்ப பேங்க்குக்கு பணத்தை கட்டதுனால டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? பாருங்க, அவ்வளவுதான். பீயிங் த டிஸ்கவுண்டட் பில் டிசானர் நேரேஷன் கொடுத்துக்கோங்க. இப்ப தேர்ட் கேஸ் போறோம். என்ன? இவரு தன்னுடைய கிரெடிட்டார் ஆகாஷுக்கு பணம் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக தன்னுடைய பில்லை டிஸ்கவுண்ட் என்டார்ஸ் பண்றாரு. அப்புறம் என்டார்ஸ் பண்ண பில் வந்து டியூ டேட்ல வந்து டிசானர் ஆயிடுது மகேஷ்னால. இப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரி காமன். சேல்ஸ் பண்ணது, பில் எழுதுனது. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஆகாஷுக்கு பில்ல கொடுத்தது. ஆகாஷ் இவருடைய கிரெடிட்டார். யாருடைய கிரெடிட்டார்? கணேஷ் வந்து கொடுக்க வேண்டியது. பில் எழுதப்பட்டது வந்து மகேஷ் வந்து கணேஷுக்கு தர வேண்டி இருந்தது. பில்ல கொடுத்துட்டாரு. இப்ப கணேஷ் ஆகாஷுக்கு தர வேண்டி இருந்ததுனால பணத்துக்கு பதிலாக இந்த பில்ல கொடுத்துறாரு. அதனால டெபிட் த ரிசீவர் ஆகாஷ். பில்லு கொடுத்ததுனால பில்லு கோஸ் அவுட். ஆகாஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் 30,000. இப்ப நேரேஷன் பாருங்க. பீயிங் த பில் என்டார்ஸ் டு கிரெடிட்டார். இது என்டார்ஸ்மெண்ட், மேல் எழுதி கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு கொடுத்துறாரு. இப்ப டியூ டேட்ல என்ன பண்ணுவாங்க? ஆகாஷ்ல தான் அந்த பில் இருக்கு. இப்ப மகேஷ்ட வந்து கேட்டு பணத்தை வாங்குவார். பாருப்ப உன்னுடைய டெட்டார் டிராயர் வந்து எனக்கு பில்லு, உங்க பில்ல என்ன என்டார்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு, எனக்கு பணம் கொடுக்க சொல்லி கேட்கிறாரு. அவரு ஆகாஷ் இல்லைன்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆகாஷ் என்ன திருப்பம் கணேஷ் கான்டாக்ட் பண்ணி எனக்கு நீ பணத்தை கொடுப்பா, அவன் பணம் தரலன்னு சொல்லிட்டான் அப்படின்னு உடனே இவரு யார்கிட்ட வாங்கி அவருக்கு கொடுக்க முடியும்? மகேஷ் திரும்ப வாங்கி ஆகணும். அதனால மகேஷ் அக்கௌண்ட் டெட்டார். நல்லா பாத்துக்கோங்க. பில்லு ரீடைன் பண்ணி இருந்தாலும் சரி, டிஸ்கவுண்ட் பண்ணி இருந்தாலும் சரி, இப்ப இது மாதிரி என்டார்ஸ் பண்ணி இருந்தாலும் சரி, டிசானர் ஆயிடுச்சு அப்படின்னாவே டிராயினுடைய அக்கௌண்ட்டை இந்த இடத்துல டெபிட் பண்ணிக்கணும். பாரு, இங்கேயும் மகேஷ் அக்கௌண்ட் டெட்டார். ஏன்னா அமௌண்ட் அகைன் டு பி ரிசீவ்டு ஃப்ரம் தி டிராயர். அதனால மகேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கிறோம். இவருக்கு திரும்ப ஆகாஷ்க்கு இவர் பணம் கொடுத்தானே ஆகணும். பில்ல கொடுத்தாரு, பில்லு பணம் இல்லைன்னு அவர் சொன்னதுனால இவரு திரும்ப ஆகாஷ்க்கு கொடுக்கறதுனால மகேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஆகாஷ் அக்கௌண்ட். இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு என்ட்ரி. என்டார்ஸ் பண்ண பில் வந்து டிசானர்னா ஆஸ் யூஷுவல் டிராய் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிக்கணும். யாருக்கு என்டார்ஸ் பண்ணி கொடுத்தோம்? ஆகாஷ்க்கு. அவருடைய அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிக்கணும். மகேஷ்ல இருந்து வாங்கணும், ஆகாஷ்க்கு கொடுக்கணும். அதனால அவங்க 2 பேர்த்த அக்கௌண்ட் டெபிட் அண்ட் கிரெடிட் பண்ணிட்டோம். அதனாலதான் பீயிங் த என்டார்ஸ்ட் பில் டிசானர்னு கொடுக்குறோம். ஓகேவா? புரியுது இல்லையா? நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ம. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸ்ல கேட்டிருக்காங்க. இப்ப அடுத்தது என்ன பண்றான்? டிராயி புக்ல பாக்குறோம். சோ டிராயி புக்ல மகேஷ் தான் டிராயி. இப்ப பர்ச்சேஸ் பண்ணதும் பில்லு அக்செப்ட் பண்ணதும் சேம் என்ட்ரி தான். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் கணேஷ் அக்கௌண்ட் 30,000, கணேஷ் அக்கௌண்ட் டெட்டார் பில்ஸ் பேயபிள், பில் எழுத அக்செப்ட் பண்ணதுக்கு கொடுத்துட்டோம். இப்ப அதே மாதிரி 3 சிச்சுவேஷன்ல எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கணேஷ் வந்து பில்ல ரீடைன் பண்ணியிருக்காரு மெச்சூரிட்டி வரைக்கும், பணம் இல்லைன்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்லிட்டாரு. அப்ப மகேஷ் புக்ல என்ன போடுவாரு? அந்த பில்ல வந்து இவர்கிட்ட இருந்து வாங்கிடுவாரு. டிராயிட்டு தானே பில்ல கொடுத்து தானே கேட்கிறாரு கணேஷ். இவர் இல்லைன்னு சொன்னதுனால பில்லு வந்துருச்சு. சோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார். திரும்ப இவருக்கு பணம் தானே கொடுக்கணும் கணேஷுக்கு. அதனால கணேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்றாரு. இப்ப டிராயி வந்து கணேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்றப்போ அவர் டிராய் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணா டிராயிக்கு பணம் கொடுக்கணும். இஸ் எ கிரெடிட்டார். கணேஷ் இஸ் எ கிரெடிட்டார் டு த மகேஷ். அதனால அவர் கொடுக்கணுங்கிறதுக்காக கணேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடுறாரு 30,000. சோ பீயிங் த ரீடைன்ட் பில் என்டார்ஸ், ரீடைன் டிசானர்ட். ரீடைன் பண்ணி வச்சிருந்த பில்லுக்கு டியூ டேட்ல ஒரு பணம் இல்லைன்னு சொன்ன உடனே பில்லு கேன்சல் ஆயிடும். அதனால பில்லை வாங்கிக்கிறாரு. பின்னாடி நான் தரம்பாங்கிற மாதிரி கணேஷுக்கு வந்து பணம் தரணும்னு அவர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கிறாரு. எப்படி இருந்தாலும் பணம் தந்துதான் ஆகணும். ஆனர் ஆயிருந்த நோ ப்ராப்ளம். டிசானர் ஆனதுனால இவர் திரும்ப கணேஷுக்கு பணம் கொடுக்கணும். இப்ப அடுத்த டிஸ்கவுண்ட், அடுத்த பில் பாத்தீங்கன்னா அடுத்த கேஸ் வந்து இஃப் கணேஷ் டிஸ்கவுண்டட் த பில், பேங்க்ல கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணாரு இல்லையா, அந்த பில் இப்ப டிசானர் ஆகுது. இப்ப இவர் அதுக்கு என்ன பண்ணணும்? டிசானர் அவர் பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணி பணம் வாங்கினதுக்கு ஒரு என்ட்ரி வராது. இதுக்கு முந்தின இதுலயே போட்டிருக்கேன்னா அது பேங்க்குக்கும் கணேஷுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். டியூ டேட்ல மகேஷ் பேங்க் வந்து மகேஷ் கேட்கிறப்போ பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த பில்ல வாங்கிக்கிறாரு, பேங்க் கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார். திரும்ப அது இவர் யாருக்கு கொடுக்கணும்? கணேஷுக்கு தான். அதனால கணேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். சார் என்ன சார் பில்லு ரீடைன் பண்ண பில்லு டிசானர் ஆனாலும் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கணேஷ் அக்கௌண்ட், அதே மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ண பில்லு டிசானர் ஆனாலும் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் கணேஷ்னா எஸ். எந்த கேஸ்ல எப்படி டிசானர் ஆனாவே பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கணேஷ், அதான் டிராயர் அக்கௌண்ட் தான். இதை நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால அமௌண்ட் அதே தான் வரும். அல்லது அமௌண்ட் வேற பில்லா இருந்தா தான் அப்படி மாறும். அது இப்ப வேண்டாம். இப்ப வந்து என்டார்ஸ்டு பில் பண்ணாலும் அது டிசானர் ஆனாலும் அந்த பில்லை திரும்ப வாங்கிட்டு
கணேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்றோம். இது எல்லாமே டியூ டேட்ல. ஏன்னா டியூ டேட்ல தான் தவணை நாள் என்ன தான் கொடுக்குறாங்களோ அந்த தவணை நாள தான் பணம் இல்லைன்னு இவர் சொல்றாரு. அதனால மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சிருந்த பில்லு டிசானர் ஆனாலும், டிஸ்கவுண்ட் பண்ண பில்லு வந்து இப்ப டிசானர் இவர் பண்ணிட்டாலும், என்டார்ஸ் பண்ண பில்லுக்கு பணம் இல்லைன்னு இவர் என்டார்ஸருக்கு வந்து அவர் ஆகாஷ்க்கு வந்து இல்லைன்னு சொன்னாலும், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கணேஷ் அக்கௌண்ட். பில்லு வந்தது கேன்சல், இவர் இல்லைன்னு சொன்னாவே பில் ஆட்டோமேட்டிக்கா திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, அது கேன்சல். அப்ப பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் திரும்ப இவர் யாரு கொடுக்கணும், டிராயர் கொடுக்கறதுனால டிராயர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கணும். அதாவது கணேஷ் அக்கௌண்ட் இந்த சம்ல கணேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கணும். சோ நேரேஷன் பீயிங் தி என்டார்ஸ்டு பில் டிசானர்ட். ஓகேவா? ஒன்ஸ் ரிவிஷன் பாருங்க, புரியலன்னு இன்னொரு தடவை கேளுங்க ஆடியோவை, இந்த வீடியோவை. அதுக்கு மேல டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச்.